Hello, my dear children. Once again, I am back, dear children. Today, we are going to learn articles. Articles is very interesting to learn, my dear children. Tell me, how many of you like grammar? I just love grammar, children. See, this grammar class is going to be very interesting. Shall we start the class? First of all, you should know the definition of articles. பிள்ளைகளா அருமை செல்வங்களா நாம் இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஆர்டிகல்ஸ் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு நல்லா புரியக்கூடிய வகையில் தான் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறேன். இங்கிலீஷ்லேயும் தமிழையும் கலந்து தான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துறட்டா? ஓகே, let us learn what articles are. See, articles means articles is a word that comes before a noun. Article is a word that comes before a noun. Children, you all know what a noun is. You might have studied in school, isn't it? A noun is a name of a person, place, animal or thing. That is called noun, isn't it? இல்லைங்களா, நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க இல்லையா? நவுன்னா என்னன்னு படிச்சிருப்பீங்கல்ல இல்லையா? நவுன்னா என்னது? அது பேராக இருக்கலாம், பர்சனுடைய பேராக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம். அதுதானே நவுன்னு. நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அனிமல் மிருகமாக இருக்கலாம், பர்சனாக இருக்கலாம், மனுஷங்களாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம். ஓகே, அதுதான் நவுனு. இப்போ ஆர்டிக்கல்ங்கிறது நவுனுக்கு முன்னாடி வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல்ன்றது நவுனுக்கு முன்னாடி வரும். ஓகே, இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருச்சா? ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் டில் ஹியர், மை டியர் சில்ட்ரன். நவ் ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். Children, if you want to note it down, kindly note it in your rough notebook so that you can refer and study later. Okay, now we will see what articles are. A and the. Okay, these are the articles. Articles na enna nama paathutom. Ana articles கீழே என்னென்ன வருதுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ பாருங்க, A and the, இந்த மூணு ஆர்டிகல்ஸ். நான் சொன்னேன் ஆர்டிகல்ஸ் நவுனுக்கு முன்னாடி வரும்னு. நவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். ஓகே, மனுஷனுக்கு முன்னாடியோ, மிருகங்களுக்கு முன்னாடியோ, இடங்களுக்கு முன்னாடியோ, இல்லை பொருள்களுக்கு முன்னாடியோ வருவது தான் ஆர்டிகல்ஸ். ஓகே, இப்போ இந்த படத்தை நல்லா ஒத்து பாருங்க. நான் சொல்லித்தரது உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரியும். ஓகே, see, my dear children, as I told you, okay, articles comes before a noun. Now in this picture, can you see a girl, orange, and a book? Okay, now it's a name of something, isn't it? Girl, thing and all, it is given here. But above the girl's head we have given a, above orange we have given an, and above the book the. You should know why this comes, isn't it? Why a comes before a girl, and why an comes before orange, and why the comes before a book. So this is very important. பிள்ளைகளா, நான் சொன்னேன் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வரணுன்றதை நான் சொல்லிட்டேன். ஆனால் என்ன பேசிஸில் இந்த பாப்பாவுடைய பக்கத்தில் அ போட்டிருக்கோம், ஆரஞ்சு பக்கத்தில் ஆன் போட்டிருக்கோம், புக்கு பக்கத்தில் த போட்டிருக்கோம். அதை நல்லா கவனிக்கணும். சரியா? See children, in this picture you can see a pencil. Okay, before this pencil they have put a, and you can see a apple here. Before apple they have put an, and you can see keys here. Before keys they have put the. Now why did we put a before pencil, and before apple, and the before keys? பிள்ளைகளா, இந்த படத்தில் பென்சிலை பார்க்குறீங்க, ஆப்பிளை பார்க்குறீங்க, கீஸை சாவியை பார்க்குறீங்க. ஆனால் பென்சில் முன்னாடி நம்ம ஏன்னு போட்டிருக்கோம், ஆப்பிள் முன்னாடி ஆன்னு போட்டிருக்கோம்,
சாவி முன்னாடி தன்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படி போட்டிருக்கோம்? இதை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். Children, I am going to teach you why we have put a before pencil and before apple and the before keys. Now you should listen very carefully. Only then you will understand. Okay, I will give you the definition for vowels and consonants. இது என்ன புதுசாக இருக்குது? வவல்ஸ் கான்சனன்ட்ஸ்னு பார்க்குறீங்களா? நல்ல இதை தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து கரெக்டாக எங்கே ஏ போடணும், ஆன் போடணும், த போடணும்னு உங்களுக்கு புரியும். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. We cannot study articles without knowing the vowels. வவல்ஸ்னால் என்னன்னு தெரியாமல் நம்ம ஆர்டிகல்ஸில் கரெக்டாக எழுதவே முடியாது. இப்போது சொல்கிறத நல்லா கவனிங்க. AEIOU வந்து வவல்ஸ். இது vowels AEIOU. Just note it down in your rough notebooks, my dear children. AEIOU are vowels. Okay, vowels na enna na தைரியமா நீங்க சொல்லணும் உங்க மிஸ் கிட்ட, மேம் AEIOU வந்து vowels மேம். இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக வவல்ஸ் சொல்லி தரேன்னா, இப்போ ஒரு படத்துக்கு முன்னாடி அ போட்டிருந்துச்சு, ஒரு படம் முன்னாடி ஆன் போட்டிருக்கு, ஒரு படத்துக்கு முன்னாடி வந்து த போட்டிருக்கு. ஓகே, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கல்ல ஏன் இப்படி போட்டிருக்குன்னு சொல்லி, அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போது உங்களுக்கு வவல் சொல்லித்தரேன். சரியா? Children, you should know the vowels AEIOU. Only then you will be able to write the answers correctly. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள். இப்போது எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் தர்றாங்க. சரியா? டேஷுக்கு அப்புறம் உள்ள வார்த்தை வந்து ஏல ஆரம்பித்தாலோ, ஈல ஆரம்பித்தாலோ, ஐல ஆரம்பித்தாலோ, ஓல இல்லை யூல ஆரம்பித்தாலோ அந்த டேஷில் வந்து நீங்கள் என்ன போடணும்னா ஆன் தான் போட வேண்டும். ஸ்ட்ரிக்ட்லி அவ்வளோதான். என்ன எக்ஸாமில் இல்லைன்னா இன்னொரு வகையாக சொல்லணும்னா, ஒரு வார்த்தை ஏலையோ ஈலையோ ஐலையோ ஓலையோ யூலையோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடணும். சிம்பிள். சரியா? And children, now children who understand English clearly, now listen. See children, any word children, if a word starts with A or E or I or O or U, okay, in front of that you have to write only an. Okay, for example, apple. Okay, apple starts with the letter A, so before apple you have to write an. Egg, E for egg. Egg starts with the letter E, isn't it? So before that you have to put an. I stands for ink bottle. Okay, so before ink bottle you have to write an. O for ostrich. Okay, ostrich starts with the letter O, isn't it? So before ostrich you have to write an. U for umbrella. So umbrella starts with the letter U. So before umbrella you have to write an. Simple, very simple. Just remember this point. You'll be able to score very good marks. Okay, before, if a word starts with a vowel, before that you have to write an. Simple. ஒரு வார்த்தை வவலாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா, வவல்னா இப்போ பார்த்தீங்கல்ல AEIOU, இதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆன் போட வேண்டும். சரி, வவல்ஸ்னால் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அது என்னது கான்சனன்ட்ஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா children? So you have learnt what vowels are. Are you wondering what consonants are? Okay, now we are going to see what consonants are. Please note down all these points in your rough notebook for reference. Otherwise you'll get confused. Okay, now shall we see what consonants are? Consonants na என்னன்னு இப்போ பார்க்கலாமா? See, B, C, D, F, G, H,
J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. Children, you have to remove A, E, I, O, U. All the other letters are consonants. Simple. A, E, I, O, U தவிர அந்த vowels தவிர மீதி எல்லா alphabetsுமே consonants தான். புரியுதாமா? இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் போடலாம், போடலாம். ஆனால் எங்கேன்னு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போ ஆன் எங்கே போடணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ ஆர்டிகல்ஸ்னா A and the இல்லையா? ஸோ articles means A and the. Now we will see few examples. இப்போது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், ஃப்ளவர் நவுன் இல்லையா? ஸோ அது முன்னாடி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா? இதே இந்த ஃப்ளவர் வந்து எஃப்பில் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? எஃப் வந்து கான்சனண்ட்டா வவல்னா தான் நான் ஆன் போட சொல்லியிருந்தேன். இது கான்சனண்ட், அதுக்காக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். சில்ட்ரன், this flower, okay, this flower, the word flower starts with the letter F. F is consonant or vowel? Tell me. It doesn't start with A, E, I, O, U, isn't it? This F is a consonant. So before consonant you have to write a. Okay, this word flower doesn't start with the letter A, E, I, O, U, isn't it? So before flower we have put a. பிள்ளைங்களா, ஃப்ளவர் வந்து ஏலையோ, ஈலையோ, ஐலையோ, ஓலையோ, யூலையோ ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகலை. வவல்ஸில் ஸ்டார்ட் ஆனால் தானே ஆன் போட சொன்னேன். ஸ்டார்ட் ஆகலை. இது கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். இஸ் இட் கிளியர்? Now look at this picture. The flower is red. இப்போது அதே ஃப்ளவரை பற்றி நம்ம திருப்பி பேசுகிறோம். ஓகே, முதல்ல வந்து இது ஒரு ஃப்ளவர்னு காமிச்சிட்டோம். இப்போது அந்த ஃப்ளவர் வந்து சிகப்பு கலராக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எப்படி சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், இப்போது ஃப்ளவரை பற்றி ஃபஸ்ட்டே நம்ம பேசிட்டோம். ஓகே, அப்போ வந்து ஃப்ளவருக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டோம். இப்போது அதே ஃப்ளவரை பற்றி திருப்பி என்ன பேசுகிறோம்? அந்த ஃப்ளவர் வந்து ரெட் கலரில் இருக்குன்றதை நம்ம பேசுகிறோம். ஸோ ஒரு பொருளை பற்றி முன்னாடி பேசிட்டு அதே பொருளை பற்றி பின்னாடி பேசுகிறப்போ நம்ம வந்து அடுத்த முறை வந்து ஃபஸ்ட் டைம் போட்டு அடுத்த முறை வந்து நம்ம போட்டுறணும். புரியுதா? சில்ட்ரன், see, I told you before flower we have to put a. Now in the next picture we have put the. You will be confused why here we have put the. It is because we are talking about the same flower the next time. So there you have to put the. Is it clear? First time we have put a. About the same flower we are talking again. So there you have to put the. இப்போ இந்த படத்தை பாருங்க. This is an orange. Why have we put an before orange? You all know, isn't it? See, orange starts with a vowel. I told you vowel means A, E, I, O, U, and this orange starts with a vowel. It starts with the letter O. I told you if a word starts with A or E or I or O or U, okay, before that you have to put an. Orange starts with the letter O. That's why before orange we have to put an. பிள்ளைங்களா, நான் வவலில் ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் போட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆரஞ்சு வந்து ஓல ஆரம்பிக்குது, வவலில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஆரஞ்சுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் போடணும். Now see this picture. There is an umbrella on the stall. Okay, இப்போது இங்கே வந்து அம்ப்ரெல்லா வந்து எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது? யூவில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதனால் அம்ப்ரெல்லாக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் போட்டிருக்கோம். See children, umbrella starts, the word umbrella starts with the vowel, isn't it? So before umbrella we have put an. Now see here, article the is used to introduce plural nouns also. இப்போ ப்ளூரல்னா தமிழில் படிச்சிருப்பீங்கள்ல, ஒருமை பன்மை, அதாவது நிறைய சுட்டி காட்டுறப்ப கூட நம்ம வந்து அந்த இடங்களில் வந்து த போடலாம்.
You understand? Before plurals also we can put the. Here you are seeing lot of bicycles, isn't it? So we can write the bicycles. நிறைய சைக்கிள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ நிறைய சைக்கிள்கள் இருக்கு. ஸோ அது முன்னாடி வந்து நம்ம இங்கே த போட்டிருக்கோம். புரியுதா? Now this is your turn to answer, my dear children. Can you see apple here? So before apple, what word will you write? What will you write? A or an or the? Yes, you are correct. You have to write an apple because apple starts with the letter A. vowel la start ஆகுது. apple வந்து A ல start ஆகுது. அதனால appleக்கு முன்னாடி நம்ம an போடணும். Now see this picture. Can you see eggs here? So eggs start with the letter E, isn't it? So E is a vowel. So before egg what you have to write? An. இப்போ எக் இருக்குல்லம்மா, இங்கே எக்கு வந்து என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது? ஈல ஸ்டார்ட் ஆகுது. ஈ வந்து வவல் தானே, அப்போது நம்ம வந்து எக்குக்கு முன்னாடி என்ன போடணும்? ஆன் போடணும். Can you see ink bottle here? Okay, the word ink starts with the letter I. I is a vowel, isn't it? So what you have to put before ink bottle? Yeah, you have to write an ink bottle. ink bottle வந்து vowel தானே I ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க் அதில் வந்து ஐயில் தானே இங்க் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து an போடணும். Now see this picture, children. Can you see ostrich here? Okay, you all know the spelling for ostrich, isn't it? Okay, with what letter does the word ostrich start? Yes, O, isn't it? So what you have to write before ostrich? You have to write an. Okay. இப்போ இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து அம்ப்ரெல்லாவை நம்ம பார்க்குறோம். இப்போது அம்ப்ரெல்லா இதில் ஸ்டார்ட் ஆகுது? யூவில் தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடணும். ஸோ the word umbrella starts with the letter U. So before umbrella you have to write an. Now look at these pictures. See, an apple, an elephant, an ice cream, an otter, an umbrella. See, all these words starts with a vowel, isn't it? That's why we have put an here. Okay, now look at these pictures. I told you, for plurals also, okay, we use the. There are a lot of bicycles. You can find a lot of erasers. 2 ostriches are there. 2 dolls are there. Plural. இல்லையா? பன்மை. இந்த 2 சைக்கிள் இருக்குது, 2 இரேசர் இருக்குது, 2 ஆஸ்ட்ரிச் இருக்குது, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. பன்மையாக வந்தால் கூட நம்ம வந்து அந்த இடத்துல வந்து த யூஸ் பண்ணணும். சரியா? we can see plurals here. I told you that you have to use the. So thank you, my dear children. See you in another interesting class. Till then, take care. Tata. Bye-bye. Today's question is, which city gives you a shock? எந்த city நமக்கு shock கொடுக்கும்?